ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு யூஸ் இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம் அப்படின்றதுனா தமிழ் மீனிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ரொம்ப நாள் ஆகி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசும்பொழுது நம்ம கம்பல்சரி இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்கிலீஷில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரியான ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு சென்டென்ஸ்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்களேன்னா, ஸோ இது நான் டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இட் ஹேஸ் பீன் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இட் ஹேஸ் பீன் அப்படின்னா அது இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏ லாங் டைம் அப்படின்றப்போ ஒரு டியூரேஷனை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளாக அது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எதை பற்றினா சின்ஸ். ஓகேங்களா? சின்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். சின்ஸ் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து கன்ஜெக்ஷன் மற்றும் ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? கன்ஜெக்ஷனாகவும் ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் ஆகும் பொழுது அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இருந்து. ஓகேங்களா? அங்கே சம்திங் போட்டிருக்கேன். சம்திங்ன்றதுல எதில் போடணும் அப்படின்னா, டைம் போட்டுக்கலாம், டேட் போட்டுக்கலாம், ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா? நிகழ்ச்சி. ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சியிலிருந்து. ஓகேங்களா? அந்த கிளாஸஸ் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சின்ஸ் வந்து பிஃபோராக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் வந்து டைம் போடுறேன். ஓகேங்களா? 2 மணியிலிருந்து அப்படின்னா சின்ஸ் 2 o'clock. ஓகேங்களா? ஸோ டேட் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் இருந்து அப்படின்றப்போ ஸோ ஒரு டே போடலான்னு வச்சுங்களேன், சண்டே. ஓகேங்களா? சின்ஸ் சண்டே, சண்டேயிலிருந்து. ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட் அப்படின்னு போட்டேன்னு வச்சுங்களேன், சின்ஸ் கிறிஸ்மஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரியான சின்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இருந்து. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். மேலே டைட்டில் பாருங்கள், ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். அதோட ஃப்ரேஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நம்மள ரூட் வேர்டு வரணும். ரூட் வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட ரூட் வேர்டு. ப்ளஸ் சின்ஸ். ஓகேங்களா? சின்ஸ் ஆட் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சப்ஜெக்ட். ஓகே, அடுத்தது ஒரு V2 வெர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாஸ்ட் தான், நடந்ததை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் வந்து V2 போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். நாம் சந்தித்ததில் இருந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எப்படி நார்மல் சென்டென்ஸில் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் வி மெட். ஓகேங்களா? ஏன்னா V2 தான் நம்ம யூஸ் பண்ணோம். நாம் சந்தித்ததிலிருந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2வது பாருங்கள், நான் நல்லா தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் நல்லா தூங்கி பல நாட்கள் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்றதுக்கான நம்ம ரூட் வேர்டுனா இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆகிவிட்டது எங்கெல்லாம் நம்ம பேசுகிறோமோ கம்பல்சரி இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். அடுத்தது வந்து சின்ஸ் போடணும். ஓகேங்களா? சின்ஸ் ஐ ஸ்லெப்ட் வெல். ஓகேங்களா? ஐ ஸ்லெப்ட் வெல் அப்படின்றது வந்து நான் நல்லா தூங்குனதில் இருந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஓகேங்களா? இருந்து தான் அந்த சின்ஸோட மீனிங் வரும். ஏன்னா நம்ம இங்கே வந்து கிளாஸ் படிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் லாஸ்ட்டில் போட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடில், அதில் வந்து கிளாஸ்லேயும் வந்து சின்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த கிளாஸில் தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் வெர்பெல்லாம் ஆட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி வந்து அந்த கிளாஸ் பற்றி தான் படிக்கிறோம். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்லெப்ட் வெல். ஓகேங்களா? நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நல்லா தூங்குனதுலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல நம்ம எப்படி பேசுவோம் சொல்லிட்டு அவங்களோட ஓன் டோனில் தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3வது பாருங்கள், அவள் என்னிடம் பேசினதிலிருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவள் நம்மக்கிட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. நம்ம திருப்பி அவங்ககிட்ட சொல்லுவோம், அவள் வந்து என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து பாஸ்ட்டில் தான் நடக்குது. ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற வெர்பு வந்து பாஸ்ட் வெர்பு. ஓகேங்களா? ஏன்னா அவள் வந்து பேசினதிலிருந்து அது வந்து பாஸ்ட். ஓகேங்களா? அவள் என்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுதான் நம்மளோட ரூட் வேர்டு. அதை ஃப்ரண்ட்டில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஷி டாக் வித் மீ. அவள் என்கிட்ட பேசியே
ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவ என்கிட்ட பேசினதுலேருந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க வந்து எங்க ஊர் சைடு எப்படி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ என்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படிதான் நாங்க பேசுவோம். ஒவ்வொரு ஊர்ல வந்து அவ என்கிட்ட பேசினதுலேருந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் நாங்க பேசவே இல்ல. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தான் பேசணும். நான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த டோன் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? 4வது பாருங்க. நாங்கள் காலேஜுக்கு போனதிலிருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம காலேஜுக்கு வந்து போனதுலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போனா என்ன அர்த்தம்னா, நாங்க காலேஜுக்கு வந்து பாஸ்ட்லேருந்தே நாங்க போயின்னு இருக்கோம். அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் காலேஜுக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது. அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாரானா கேட்பாங்க, "நீ காலேஜுக்கு போறியா?" அப்படியான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், "நான் காலேஜுக்கு போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு." ஓகேங்களா? அதாவது நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம் அந்த மாரி டோன்ல நம்ம பேசுவோம். ஓகேங்களா? "இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் வி வென்ட் டு த காலேஜ்." ஓகேங்களா? நான் காலேஜுக்கு போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்க. இட் ஹாஸ் பீன் லாங் டைம் அப்படின்றது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா? அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னா, ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அவ்வளோதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணிட்டு சின்ஸ்ன்றதும் ஒரு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு மெயின் கிளாஸ் நம்ம போடுறோம். ஓகேங்களா? வி வென்ட் டு த காலேஜ். ஓகேங்களா? நாங்க காலேஜுக்கு போனதிலிருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு இருந்துன்னு போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சின்ஸோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதனால தான் நான் போடுறேன். ஆனா நம்ம நார்மல் டே பை டே கான்வர்சேஷன்ல வந்து நம்ம அந்த இருந்து அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் மேல படிக்கிறேன் பாருங்க. என்னுடைய அம்மா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க அம்மா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாவே, இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். ஏன்னா அங்க வந்து நம்ம டியூரேஷன் மென்ஷன் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அம்மா கோயிலுக்கு போய் ஒரு 5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு எப்படி மீனிங் வரும்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் பார்த்துடலாம். என்னுடைய அம்மா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எந்த ஒரு டியூரேஷன், எந்த ஒரு ஹவரும் மென்ஷன் பண்ணல. இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் மை மதர் வென்ட் டு த டெம்பிள். ஓகேங்களா? எங்க அம்மா வந்து கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. நம்ம இதுவரைக்கும் வந்து இப்போ நான் இதில எது போட்டிருக்கேன் அப்படின்னா, எங்க அம்மா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்ததுல பாருங்க, எங்க அம்மா கோயிலுக்கு போனதிலிருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சேம் தான். நம்ம தமிழ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல பேசுவோம். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ஒவ்வொரு மீனிங்ல குடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மத்தபடி எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஓகேங்களா? நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதி பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ரோட் த குரூப் 4 எக்ஸாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. ஸோ இதை வேறு டோன்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனதுலேருந்து ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதோட டியூரேஷனை சொல்கிறோம். நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனதுலேருந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. ஸோ அந்த மாரி இடத்துல சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம வந்து காமனா சொல்றப்போ, எ லாங் டைம் அப்படின்னு போட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ரோட் த குரூப் 4 எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நான் இத தமிழ்ல தான் நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகும். நம்மளுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். உங்களோட ஓன் டோன்ல நீங்க வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா? நான் இதில வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ அத வந்து நான் அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 7வது பாருங்க. எனக்கு என்னுடைய புதிய வேலை கிடைத்ததில் இருந்து நான் பல நாட்கள் ஆனது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு நம்மளுக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கும். அத சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு புது வேலை கிடைச்சதிலிருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம வேலைய வாங்கிட்டு இருப்போம். அப்போ சொல்லுவோம். ஓகேங்களா? நான் புது வேலை வாங்கியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புது வேலைக்கு போய் சேர்ந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம் அந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? நெறைய சென்டென்ஸ் நம்ம பேசலாம் தமிழ்ல. ஆனா நான் போட்டிருக்கிறது வந்து, எனக்கு என்னுடைய புதிய வேலை கிடைத்ததிலிருந்து பல நாட்கள் ஆனது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்கள் ஆனது அப்படின்றத வந்து இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? சின்ஸ் ஐ காட் எ நியூ ஜாப். ஓகேங்களா? ஐ காட் எ நியூ ஜாப் அப்படின்றது வந்து ஒரு புதிய வேலை கிடைத்தது. சின்ஸ் அப்படின்னா இருந்து. புதிய வேலை கிடைத்ததிலிருந்து ரொம்ப நாட்கள் ஆனது. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்க. நம்ம வந்து இதில கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்க வந்து சின்ஸ் வந்து கன்ஜங்ஷனா ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரிக்ஸு, ஒவ்வொரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து சொல்லிக்கின்னே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 8வது பாருங்க. அவள் காரை ஓட்டியே ரொம்ப நாட்கள் ஆனது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ வந்து பாஸ்ட்ல வந்து கார் ஓட்டியிருந்திருக்கலாம். ஆனா இப்போ சொல்லும் பார்த்தீங்களா, அவ கார் ஓட்டியே ரொம்ப நாள் ஆவுது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, ரொம்ப நாட்கள் ஆகிறது அப்படின்ற இடத்துல என்ன சொல்லுவோம்? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா? சின்ஸ் ஷி ட்ரோவ் த கார். ஓகேங்களா? அந்த ட்ரோவ் த கார் அப்படின்றது தான் வந்து பாஸ்ட்ட டிபெண்ட் பண்ணி சொல்லுது. அப்போ இது வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து அப்போ பாஸ்ட்ட சொல்லுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷி ட்ரோவ் த கார் அப்படின்னா, அவள் கார் ஓட்டினாள். சின்ஸ் அப்படின்றது வந்து
இருந்து அவள் கார் ஓட்டினதிலிருந்து ரொம்ப நாட்கள் ஆகிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நம்ம வந்து மெயின் கிளாஸை பார்த்தாவே வந்து சென்டென்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். இது வந்து கம்பல்சரி நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இல்லை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து டைம் டியூரேஷன் சொல்லும்பொழுது அதோட தமிழ் சென்டென்ஸ் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஷி ட்ரோவ் த கார். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். 9வது பாருங்கள். அவர்கள் சரியாக வேலைக்கு போய் நீண்ட நாட்கள் ஆகிறது. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு எதனா ஃபேமிலி ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம். அவங்கள பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவங்க வேலைக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது. வீட்லயே இருக்காங்க. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாட்கள் ஆகிறது அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நம்ம ரூட்டோட மைண்டில் வந்துடணும். இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். ஏன்னா நம்ம வந்து டியூரேஷன் மென்ஷன் பண்ணலை. அவங்க வேலைக்கு போய் ஒரு 5 மாதம் ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து வேறு மாதிரி டோனில் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க வேலைக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் தே வென்ட் டு ஒர்க். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சின்ஸ் அப்படின்னா இருந்து, தே வென்ட் டு ஒர்க் அப்படின்னா அவங்க வேலைக்கு போனதுலேருந்தே ரொம்ப நாட்கள் ஆகிறது. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் தே வென்ட் டு ஒர்க். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும் போதும். நம்ம ஈஸியாக இந்த சென்டென்ஸ் வந்து லைஃப்பில் மறக்காத மாதிரி நம்ம பை ஹார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒன் மோர் டைம் ரீட் பண்ணுறேன். இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் தே வென்ட் டு ஒர்க். அவங்க வேலைக்கு போனதுலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10வது பாருங்கள். நானும் என் நண்பனும் சரியாக பேசிக்கொண்டே பல நாட்கள் ஆனது. இதில் பாருங்கள் தமிழ் சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு. நானும் என் நண்பனும் சரியாக பேசிக்கினே பல நாட்கள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நானும் என் நண்பனும் பேசிக்கினே பல நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, பல நாட்கள் ஆகிடுச்சு அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் மை ஃப்ரெண்ட் ஐ ஸ்போக் வெல். ஓகேங்களா? நானும் என் நண்பனும் அப்படின்ற இடத்துல வந்து 2 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுற இடத்துல நானும் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அடுத்தது ஒருத்தர் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து அவரை தான் ஃப்ரண்ட்டில் சொல்லணும். இங்கே வந்து நான் யாரை சொல்கிறேன்? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. ஓகேங்களா? நானும் என் நண்பனுன்றப்போ நான்றத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எனக்கு கொடுக்கக்கூடாது. என் நண்பனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தரணும். ஓகேங்களா? 2 சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்மளுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு தரணும். ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஸ்போக் வெல். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் மை ஃப்ரெண்ட் ஐ ஸ்போக் வெல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். 11வது பாருங்கள். அவன் பணத்தை சேமிக்க ஆரம்பித்ததிலிருந்து நீண்ட நாட்கள் ஆனது. ஓகேங்களா? அவன் வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவன் வந்து வீட்டை கட்டுறதுக்கு ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற இடத்துக்கு வந்து இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். இதை மட்டும் நம்ம கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நோட்டில் எழுதி பார்ப்பீங்களோ இல்லை மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்கள் மைண்டில் சொல்லி பார்ப்பீங்களோ, ஆனால் கம்பல்சரி வந்து இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஹீ ஸ்டார்டட் சேவிங் த மணி. ஓகேங்களா? அவன் ஆரம்பித்தான் அப்படின்றப்போ ஹீ ஸ்டார்டட் எதை ஆரம்பித்தான்? எதை சேவ் பண்ணுறதுக்கு மணி. ஓகேங்களா? ஹீ ஸ்டார்டட் சேவிங் மணி. இங்கே வந்து சேவிங் அப்படின்றது வந்து ஜெரண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? நம்ம போடுற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து டே பை டே கான்வர்சேஷனோட ஒத்து போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக பை ஹார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? 12வது பாருங்கள். நான் இனிப்பு வகை உணவு சாப்பிட்டு நீண்ட நாட்கள் ஆனது. ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? நான் இனிப்பு வகை அதாவது வந்து ஸ்வீட். ஓகேங்களா? நான் ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து சுகராக இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கான அவாய்ட் பண்ணலாம். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான். நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுதான் நம்மளோட சென்டென்ஸ். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் ஸ்வீட் ஃபுட். ஓகேங்களா? ஐ ஏட் ஸ்வீட்ஸ் எதனா போட்டுக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் வேறு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஐ ஏட் ஸ்வீட்னு போட்டுக்கலாம். ஸ்வீட் ஃபுட் எதுனா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் ஸ்வீட் ஃபுட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 12 பார்த்துட்டோம். இதில் நம்ம வந்து எந்த ஒரு டியூரேஷனும் மென்ஷன் பண்ணலை. அதாவது வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நான் ஸ்வீட் சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஒரு 5 மாதம் ஆச்சு அதுமாரி நம்ம சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்தமாரி டியூரேஷன் மென்ஷன் பண்ணும்பொழுது அங்கே வந்து சென்டென்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சைடில் பார்க்கலாம். பாருங்கள். 13வது பாருங்கள். நான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து 5 மாதங்கள் ஆனது. இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் போகிறதுக்காக போட்டிருக்கேன். அது மட்டும் நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து 5 மாதங்கள் ஆனது. ஓகேங்களா? ஸோ நாம் இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருந்தோம்? நான் என் பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆனது. அங்கே வந்து நம்ம வந்து லாங் டைம்னு போடுறோம். இங்கே வந்து பாருங்கள். இட் ஹாஸ் பீன் சேம் அதே தான் 5 மந்த்
அந்த லாங் டைம் எடுத்துட்டு நம்ம டியூரேஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். எத்தனை மாதம் அப்படின்றது 5 மாதங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இட் ஹேஸ் பீன் 5 மந்த் சின்ஸ் ஐ சா மை சில்ட்ரன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். கன்ஃபியூஷன் வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து டியூரேஷன் மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு ஸ்லைடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்லைட்லேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து தனியாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 13வதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்றதுக்காக நான் டியூரேஷன் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து தமிழில் பேசும்பொழுது டிஃப்ரெண்ட் மீனிங்கில் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ ஊருக்கு ஊர் வந்து சேஞ்ச் ஆகலாம். நாங்கள் வந்து வித்தியாசமாக பேசலாம். நீங்கள் வந்து வித்தியாசமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷில் வந்து சேம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து தமிழில் வந்து மல்டிப்பிளில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் எந்த டோனில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் மேண்டிட்டரியாக நம்ம வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நாங்கள் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஹோம்வொர்க் பார்க்கலாம். அவளுடைய குழந்தை சரியாக தொங்கி நீண்ட நாட்கள் ஆகிறது. ஓகேங்களா? நீண்ட நாட்கள் ஆகிறது. நம்ம எந்த ஒரு டியூரேஷனும் மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவளுடைய குழந்தை சரியாக தூங்கி அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாமல் இருந்திருக்கலாம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவள் தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு எனக்கு வந்து ஹோம்வொர்க் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது பாருங்கள். நான் என்னுடைய கணவருடன் பேசி 2 நாட்கள் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 நாட்கள் ஆகிறது அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம ஒரு ஸ்லைடு தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுதுன்னா நீங்கள் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 2 ஹோம்வொர்க் தான் கொடுத்துருக்கேன். 2மே ஈஸியான ஹோம்வொர்க்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து குட் கமெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யாருக்கிட்ட ஒருத்தருக்காவது பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு எதனா ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்து டைரெக்டாக கேட்கலாம் கமெண்ட்டில். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து கம்பல்சரி பேசணும். ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து கான்வர்சேஷனில் இருக்கும் பொழுது கம்பல்சரி நீங்கள் வந்து எதுக்குமே தயங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச். ஓகேங்களா?